ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வதர்ஷ் மினி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான ஒரு சாம்பார் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. துவரை சாம்பார். இதை கன்னடத்தில் தொக்ரி கால் சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோத்துக்கு வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 2 தக்காளி, 2 கத்திரிக்காய், ஒரே ஒரு கேரட்டு, ஒரே ஒரு குட்டி ஆனியன் போட்டு கூடவே வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளியும் போட்டுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். வாட்டர் சூடாக இருக்கும்போது இது போடணும். ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தேங்காய் பால் விட்டுருக்கோம். தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் திப்பு திப்பாக கிடைக்கும். அதனால் தேங்காய் பால் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக் பண்ணி வச்சுருந்த துவரையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் எல்லாமே போட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வெல்லம் சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வித் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரைஸ், ராகி களி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் தாளிப்பு கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெசிபி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.